ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேத புஸ்தகத்தை தேவன் நம்முடைய கையிலே இலவசமாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கையிலே இதை தந்திருக்கிறார். பக்தன் சொல்லுகிறான், இந்த வேத வசனம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி. எத்தனை பேர் நீங்க அப்படி சொல்ல முடியும்? வேத வசனம் தான் எனக்கு மன மகிழ்ச்சின்னு சொல்றவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேத வசனம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி. வேத வசனம் எரேமியா என்ற பக்தன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இது எனக்கு கிடைச்ச உடனே நான் அதை உட்கொண்டேன். I ate it. When I received the word of God, I ate it. நான் அதை உட்கொண்டேன் என்று பக்தன் சொல்லுகிறார். அப்படி நம்ம வேதத்தை வாசிக்கணும். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனிடமிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். எப்ப சாப்பாடு மட்டும் நம்மளை பிழைக்க வைப்பதில்லை, வேத வசனம் தான், தேவனிடமிருந்து புறப்படுகிற அவருடைய வார்த்தை தான் என்னை பிழைக்க செய்யும் என்று அருள்நாதர் இயேசு சொன்னார். அல்லேலூயா. அப்படித்தாங்க நம்ம இயேசப்பாவுடைய வசனத்தை தியானிக்கணும். வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 24 அதிகாரம் 35 வசனத்தில் இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ மாறாது, ஒளிந்து போகாது. வேத வசனத்திலே தேவன் அவ்வளவு உறுதியாய் அவர் இருக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய வேத வசனத்தை அவர் கனப்படுத்துகிறார். அதுதாங்க நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவன், அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம், அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மை, அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை. வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை. அதை நாம் அப்படியே முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் அவர் முதலாவது அவர் செய்ததை நம்ம அறிந்து கொள்ள முடியும். முதல் மனிதனை நம்ம வேதத்துல தான் பார்க்க முடியும். எந்த ஒரு காரியத்திலும் எந்த புத்தகத்திலும் நீங்க முதல் மனிதனை அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் முதல் மனிதன் யார் என்று வேதத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாம் 2 அதிகாரம் 7 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, முதல் மனிதன் ஆதாம் என்று தேவன் எப்படி உருவாக்கினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வேத வசனங்கள் சத்தியம் உள்ளது பிரியமானவர்களே. இந்த சத்தியத்தை நாம் அறியும் பொழுதுதான் இந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அதே போல முதல் மனுஷி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாம் 2 அதிகாரம் 21, 22 இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதல் மனுஷியாகிய ஏவாள் என்று பெயரோடு கூட வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நாம் இந்த வேதத்தை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஒரே மனிதனை ஆதாம் மூலமாக, ஒரே மனுஷியாகிய ஏவாள் மூலமாக இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டார். எல்லாவற்றிலும் ஆகவே தான் முதல் முறையாக நடந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது மனிதர்களோடு கூட தேவன் பண்ணின முதல் உடன்படிக்கையை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்பொழுது திருச்சபையிலே நாம் இயேசு செய்த உடன்படிக்கையாகிய அவருடைய இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையை நாம் ஆசரிக்கும்படி நாம் அவருடைய இரத்தத்தை பருகுகிறோம், அவருடைய அப்பமாகி அவருடைய சரீரத்தை உட்கொள்ளுகிறோம். ஆனால் வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், முதல் உடன்படிக்கை என்று நோவாவோடு கூட தேவன் பண்ணின உடன்படிக்கை நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாம் 9 அதிகாரம் 12 17 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். இனி நான் இந்த ஜனத்தை நான் அழிப்பதில்லை என்பதற்காக தேவன் நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன், சாதாரண மனிதன், அவர் உண்டாக்கின மனிதனோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறாராம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். எத்தனை வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால உண்டாக்கின தேவன் ஒரு உறுதிமொழியை மனிதனோடு கூட அவர் உண்டு பண்ணுகிறார். அது வேதம் சொல்லுகிறது முதல் உடன்படிக்கை. முதலாவது தேவன் மனிதனோடு கூட பண்ணின உடன்படிக்கை. அதே போல நம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஆனால் முதல் தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்திலே தேவனே அதை எழுதி வைத்தார். ஆதியாம் புஸ்தகம் 3 அதிகாரம் 15 வசனம்.
இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதலாவது இயேசு கிறிஸ்து எப்படி மீட்பராக இந்த பூமிக்கு இறங்கி வருவார் என்பதை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போமா? ஆதியாம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். பகையை நான் உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் நசுக்குவார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய். நீ சிலுவையில் அவருடைய பாதங்களை ஆணினால் அடித்து நீ அதை அவருடைய பாதங்களை நீ நசுக்குவாய். ஆனால் அதே பாதங்களோடு கூட அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றியான தெளிவான வாக்குத்தத்தத்தை தேவன் ஆதியாம் புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். முதல் வாக்குத்தத்தம் 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார். பாருங்க, இதை நீங்கள் ஆதியாம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இதை வாசிக்கலாம். முதலாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வாக்குத்தத்தம் அல்லது தீர்க்க தரிசனம் அது அப்படியே நிறைவேறியது. சிலுவையில் ஆணி அடித்து நான் நசுக்கி விட்டேன் என்று அவன் எண்ணினான், பொல்லாத பிசாசு எண்ணினான். ஆனால் நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்து அதே காலினால் அவனுடைய தலையை நசுக்கினார். அதே காலினால் இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். ஆகவே தான் பிரியமானவர்களே, இன்று பிசாசுகள் நடுங்குகிறது. இயேசு சொன்னார், மார்க் 16:17 சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். என் பேரை சொல்லுங்கப்பா, பிசாசுகள் எல்லாம் நடுங்கும். எப்படிப்பட்ட மனுஷனும் என்னுடைய ரட்சிப்பிற்குள் அவன் வர முடியும் என்று இயேசு திட்டமும் தெளிவுமாய் சொன்னார். அவருடைய பெயர் இயேசு என்ற அந்த நாமம் அதுதான் பிரியமானவர்களே நம்மை மாற்றுகிறது. நான் பிறப்பின்படி கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. என்னுடைய தகப்பனார் திருநெல்வேலியிலே ஒரு பெரிய சினிமா தியேட்டரின் அதிபர். யோசித்து பாருங்கள், என்னுடைய வாலிப வயதில் நான் எப்படி இருந்திருப்பேன் என்று. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லா திரைப்படங்களுக்கு போனாலும் எனக்கு இலவசம்தான். ஆகவே எல்லா நண்பர்களும், ஏராளமான நண்பர்கள் எப்பொழுதும் என்னை சுற்றி இருப்பார்கள். டேய் நவீன், இந்த தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குடா, நீ எங்க கூட வந்தா அந்த தியேட்டர்ல எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி, கியூடியாலாம் போக வேண்டாம், டைரக்டா நீ ஓனரை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடலாம், உங்க அப்பா பேரை சொன்னா போதும் என்று சொல்லி என்னை கூட்டி கொண்டு போவார்கள். ஆகவே எங்க அப்பா பேரை சொன்னா போதும், எல்லா தேட்டர்லையும் எனக்கு படம் இலவசம் என்று நான் எப்பொழுதும் என்னுடைய நண்பர்களை கூட்டி கொண்டு செல்வதுண்டு. அதுவும் எங்க தேட்டர்ல படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான். சில சமயம் 3 ஷோ கண்டினியூஸா ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு ஷோ முடிச்சுட்டு வெளியே வருவேன், அடுத்த ஷோ. எப்படி முதல் ஆராதனை 2வது ஆராதனைன்ட்டு இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கோ, அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னா அடுத்த நண்பர்கள் வருவாங்க, டே நவீன் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம், உடனே உள்ள போய் விடுவேன். அவர்களோடு கூட போய் அடுத்த ஷோவில் உட்கார்ந்துட்டு அப்படிதான் வெளியே போவேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை இருந்தது, இயேசுவை அறியாத நாட்கள். ஆனால் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது ஒரு சீனியர் ஒருவர் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார். எத்தனை நாட்களப்பா இப்படி இயேசுவுக்கு விரோதமாய் நீ இருப்பாய், வாலிபர்களை பாவ வழியிலே நடத்துகிறாயே, எத்தனை நாட்கள் நீ இப்படி உன் வாழ்க்கையை வீணாளாய் நீ கழிப்பாய், 19 ஆண்டுகள் நீ கழித்து விட்டாய், இனியும் நீ இப்படி இருந்தால் இயேசுவுக்கு எவ்வளவு உன்னை குறித்து துயரமா இருக்கும் என்று எனக்கு அன்போடு கூட சுவிசேஷம் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் ஐயா சொன்னாங்க, நம்ம சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய ஆலயத்தை ஆசீர்வதிக்க முடியும். அப்பொழுதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய வரங்களினால் உங்களை அலங்கரிக்க முடியும். அடுத்த படிக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதற்குத்தான் தேவன் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி யோவான் 20:21 படி இயேசு சொன்னார், எவளுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்களை நானும் மன்னிப்பேன். என்னை விசுவாசிச்சு என்னுடைய ஆவியை பெற்ற நீங்கள் எவருடைய குறைகள் குற்றங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய குறைகளை நானும் மன்னிப்பேன். You will show the path of salvation to many souls. இயேசுவை அறியாத ஜனங்கள், பாவ கட்டுகளில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பின் வழியை காண்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நான் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன் என்று தேவன் திட்டம் தெளிவாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். மார்க் 16:17 வரிசையாக சொன்னார்,
என்னை விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், தேவனோடு கூட உறவு வைத்திருப்பார்கள், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள். இயேசு ஆனந்தமாக இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போனார். என்னை விசுவாசித்தால் போதும், என் பெயரை சொல்லி நீ இத்தனை காரியங்களை செய்ய முடியும். ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் நடத்த முடியுமா? முடியும். ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது என் நாமத்தை சொல்லி அவனுக்கு சுகத்தை கொண்டு வர முடியுமா? முடியும். பிசாசுகளை துரத்த முடியுமா? முடியும். என் பேரை சொல்லுப்பா, அதற்குத்தான் நான் உன்னை என்னுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறேன். அல்லேலூயா. யோவான் 1:12 வாசித்து பாருங்க. இயேசு என்ற அந்த நாமத்தை நீ என்று விசுவாசித்தாயோ அன்றே நான் உனக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நான் தந்திருக்கிறேன். எத்தனை பேர்களானாலும் சரி, அத்தனை பேர்களும் என்னுடைய பிள்ளைகளாகும்படி நான் அவளுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருங்க. நம்ம சாதாரண ஆளு கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா பாருங்க, உலகத்தின் பார்வையில் ஒரு சினிமா தியேட்டருடைய அதிபருடைய மகன் என்ற எண்ணத்தில் இருந்த பொழுது பாவத்தில் நான் மற்றவர்களை நடத்தினேன். ஆனால் அந்த சீனியர் இயேசுவை பற்றி சொன்ன பொழுது, இயேசுதான் என்னுடைய தகப்பன், அவருடைய பெயரை சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது சர்வ லோகத்தையும் படைத்த இறைவன் என்னுடைய தகப்பனாய் மாறுகிறார் என்கிற சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அன்று என்னுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறியது. என்னுடைய பாவத்தை எல்லாம் தேவன் என் கண்களுக்கு முன்பதாய் நிறுத்தினார். எத்தனை வாலிபர்களை இந்த கையினால் டிக்கெட்டை வாங்கி கொடுத்து அவருடைய வாழ்க்கையை கெடுத்தேன் என்பதை என் கண்களுக்கு முன்பதாய் எப்படி ஒரு திரைப்படம் ஓடுமோ அதே போல என் கண்களுக்கு முன்பதாய் தேவன் நிறுத்தினார். ஒரு சிறு பிள்ளையை போல அழுதேன், கதறினேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி வாழப்போவதில்லை. சுவாமி, என்னை போன்ற உம்மை அறியாத வாலிபர்களுக்கு உம்முடைய அன்பை நான் எடுத்து சொல்லும் ஒரு ஊழியனா என்னை அபிஷேகம் பண்ணும் என்று ஜெபித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாளில் இருந்து இயேசு எனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்த அந்த நாளில் இருந்து தாமதமின்றி இயேசுவின் அன்பை, அவர் எனக்கு செய்த காரியத்தை சாட்சியாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அது எந்த தேசமானாலும் சரி, அந்த இடத்திற்கு கடந்து செல்வேன். இந்த சாட்சியை சொல்லி ஜனங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தை நிரப்புகிறது. தேவன் அந்த இடத்தை தலைகீழாய் மாற்றுகிறார். எல்லா காரியங்களையும் நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது முதலாக 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 என்று நம்ம பார்த்தோம் அல்லவா? அதே போல வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதல் மனிதன், யூதன் அல்லாத முதல் மனிதன் திருச்சபையில் எப்படி இணைக்கப்பட்டான் என்பதை நாம் சுருக்கமாய் பார்ப்போமா? அந்த மனிதனுடைய பெயர் கொர்நேலியோ. அந்த மனிதனுடைய பேர் என்ன? கொர்நேலியோ, கொர்நேலியஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கொர்நேலியோ. அந்த மனிதனை தேவன் எப்படி ரட்சித்து திருச்சபையில் சேர்க்கிறார் பாருங்க. இயேசுவுடைய அன்பு அதுதாங்க. யூதர் அல்லாத ஜனங்கள், எல்லா ஜனங்களையும் அவர் ரட்சித்து திருச்சபையில் சேர்க்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அந்த பாரத்தோடு கூட அவருடைய திருச்சபையில் இருந்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிப்பார். புதிய புதிய ஆத்துமாக்களை நம்முடைய திருச்சபையில் சேர்ப்பார். அதற்கு கர்த்தர் உங்களையும் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு திட்டத்தோடு கூட செயல்படுங்க. ஒவ்வொரு வருடமும் 1000க்கும் மேற்பட்ட வாலிப சகோதரர்கள் கார்னியாவுக்கு வரும் பொழுது அவர்களுக்காக இலவசமாய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாக்கியம், தைரியம் கர்த்தர் எங்களுக்கு அந்த கார்னியாவிலே தந்திருக்கிறார். அப்படியாய் அதை ஸ்தாபித்த அங்கிள் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவளுக்கு தேவன் தரிசனத்தோடு சொன்னார், அங்க இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளை நான் ரட்சித்து அவளுக்கு உயர் கல்வியை கொடுத்து உலகமெங்கும் அவளை தலைவராக நான் அபிஷேகம் பண்ணுவேன். அதற்கேற்ற ஸ்டாஃப் மெம்பர்ஸ், ஃபேக்கல்டிஸையும் நான் அழைத்து வருவேன் என்று அவருக்கு வாக்கு கொடுத்தார். அவர் மறைந்து போனார். அவர் இயேசுவிடத்தில் கடந்து சென்று விட்டார். ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த அந்த திட்டம் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அவருடைய தரிசனம், அவருடைய திட்டம் ஒரு நாளும் மறையாது. தேவன் சொன்னால் சொன்னதுதான். தேவன் சொன்னால் சொன்னதுதான். இன்றைக்கும் நாங்கள் அந்த இடத்துல வேலை செய்யும் பொழுது என்ன சொல்லுவோம் தெரியுமா? இது தேவனுடைய
அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தலம். தேவனுடைய திட்டத்தின்படி, அவருடைய தரிசனத்தின்படி இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் என்று உணர்வோடு கூட ஊழியம் செய்யும் பொழுது தேவன் அதற்குரிய மகிமையை அங்கு வருகிற வாலிப சகோதர சகோதரிகள் காணும்படி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமயம் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, வெறும் ஃபேக்கல்ட்டியா இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகள் எல்லாம் உலக தலைவர்களாக மாற வேண்டும் என்று நீர் ஒரு வாக்கு கொடுத்தீர், அதை நிறைவேற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினேன். திடீரென ஃபாரின்ல இருந்து ஒரு ப்ரொஃபசர் ஃபோன் பண்ணி சொன்னார், சார், எத்தனை காருண்யன்ஸை வேலை தருவதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன், அவளுக்கு வேண்டிய ஸ்கில்ஸை மாத்திரம் நீங்க உருவாக்கி கொடுங்க என்று சொன்னார். அப்படியே நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு பாருங்க, பல பல சகோதர சகோதரிகளை இண்டஸ்ட்ரியோடு கனெக்ட் பண்ணி அவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, மற்றொரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவளை நடத்தி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவளை நடத்தும்படி கர்த்தர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய தரிசனத்தின்படி நான் இந்த ஆலயத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுதுதான் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைக்கிறார். அல்லேலூயா. உங்க மூலமா பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை இந்த திருச்சபையில் உண்டாகும்படி கர்த்தர் உங்களை எடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படித்தாங்க நம்ம இருக்கிற இடத்துல அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் சும்மா இருக்கக்கூடாது சுவாமி, திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி நான் திருச்சபைக்கு அழைத்து கொண்டு வருகிற ஒரு கருவியா என்னை மாற்றும் என்று ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுவார். அப்பொழுது அப்படியே சன்னிதானத்தில் நாங்கள் போகும்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், எப்பா, உண்மை மொத்தமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசி என்பார். ஆமென். அந்த சர்டிபிகேட், அந்த நாள், இயேசுவிடத்திலிருந்து நம்ம பெறுகிற நாள் எவ்வளவு சந்தோஷமான நாள். அதற்குத்தான் நம்ம உழைக்கணும் பிரியமானவர்களே, வேற ஒன்றுக்கு கிடையாது. அன்னைக்கு பேதுருவை தேவன் அப்படித்தான் பயன்படுத்தினார். எப்பா பேதுருவே, யூதன் என்று மாத்திரம் நீ ஊழியம் செஞ்சிட்டு இருக்காத, நீ புறஜாதியும் ரட்சித்து நீ அவர்களையும் திருச்சபையிலே சேர்க்க வேண்டும். அதற்காகவும் நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன், அவர்களுக்காகவும் நான் இரத்தத்தை சிந்தினேன் என்பதை மறக்கவே கூடாது. இந்த பாரத்தோடு நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் பேதுருக்கு நினைப்பூட்டினார். இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 3 நல்ல பண்புகள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. யாராவது ஒருத்தர் அதை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் அவன் ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த 3 பண்பு தாங்க கொர்நேலியு என்ற ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளே, ரட்சிப்புக்குள்ளே, அபிஷேகத்துக்குள்ளே அவனை நடத்தியது. அல்லேலூயா. பண்பு என்ன தெரியுமா? தேவ பக்தியும் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்படணும்னா முதல்ல அவன் வாழ்க்கையில தேவையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவ பக்தியும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும். வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 9:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் ஒரு ஞானத்தை நமக்குள்ளே வைக்கிறார். என்ன ஞானம் தெரியுமா? ஐயோ, இது வரைக்கும் நான் தேவனுக்கு தூரமா இருந்தேன், உண்மைதான். ஆனா இன்னைக்கு நான் தேவனுக்கு சமீபமா இருக்கிறேன். இனி நான் தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஞானத்தை தேவன் நம்முடைய உள்ளத்தில் வைக்கிறார். ஏசப்பா எனக்கு ரட்சிப்பை கொடுத்த பொழுது அந்த ஞானத்தை தான் கொடுத்தார். டேய் தம்பி, 19 வயது வரைக்கும் நீ பாவத்துல இருந்த, உண்மைதான். மற்ற வாலிபர்களை பாவத்துல நடத்தின, உண்மைதான். ஆனா இனி வாழ போகிற வாழ்க்கையில நீ அநேக வாலிபர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸரா இருக்கிறேன். ஒரு செமஸ்டர்ல 6 மாதத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 600 வாலிப சகோதர சகோதரில கர்த்தர் அபிஷேகத்தினால நிரப்பினார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி, ஏன் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தக்கூடாது? நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவங்களெல்லாம் நட்சத்திரங்களை போல கர்த்தர் பிரகாசிக்க செய்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கா நான் போவேன், எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லுவேன். உடனே ஒரு 20 பேர் பேர் கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, அவங்க பேரெல்லாம் நோட் பண்ணிக்குவாங்க.
உடனே பசங்களுக்கு ஒரு நாள் 10 பேரை கூட்டு அபிஷேக கூட்டம் நடத்துறதுக்குன்னே ஒரு சின்ன அறையை ஹெச்ஓடிட்ட கேட்டேன். அந்த இடத்துல வச்சு நடத்தினேன். செவ்வாய்க்கிழமை தோறும் கேர்ள்ஸுக்கு, வியாழக்கிழமை தோறும் பாய்ஸுக்குன்னு 10 பேரா கூட்டி அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை மழை போல அவர் மேல் ஊற்றுவார். அந்த அறையிலே ஒரு பெரிய ஒரு போர்டு இருக்கும், ஒரு ஒயிட் போர்டு. ஆண்டவர் அவளுக்கு வெளிப்படுத்துகிறத தீர்க்கதரிசனமாய் அந்த போர்டில் எழுதிட்டு போவாங்க. அதை வைத்து ஜெபிக்கிறதுக்குன்னே ஒரு ஜெப வீரர்களை அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா! எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு பக்கம் ஜெப வீரர்கள், இன்னொரு பக்கம் தீர்க்கதரிசிகளை தேவன் அந்த அபிஷேக கூட்டத்தின் மூலமாய் எழுப்பினார். தேவன் அதன் நிமித்தமாய் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை கர்த்தர் 3 மடங்கு அதை பெருக செய்தார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? எங்க தேவ பயத்தோடு கூட ஜெபமும் அபிஷேகம் இருக்கிறதோ அந்த இடத்தை கர்த்தர் பெருக செய்வார். தேவன் அதை ஆசீர்வதிப்பார். உங்களையும் தேவன் அப்படித்தான் பழுகி பெருக செய்வார். அல்லேலூயா! தேவ பக்தி. அன்னைக்கு யோசேப்புக்குள்ள அந்த பக்தியும் பயமும் இருந்ததுனால தான் அவனுக்கு பாவம் அவனுக்கு பக்கத்துல வந்த பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ, நான் தேவனுக்கு விரோதமாய் எப்படி பாவம் செய்வேன்? அதனாலதான் ஆண்டவர் அவனோடு இருந்தார். அவனை கொண்டு போய் சிறையில போட்டாங்க, தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனை கொண்டு போய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார வச்சாங்க, தேவன் அவனோடு இருந்தார். ஒரு அடிமையாய் பல மற்ற தேசத்துல கொண்டு போய் இருந்த அந்த மனிதனோடு கூட தேவன் இருக்க காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவ பக்தி. அதுதான் அவனுக்கு மேன்மையை கொண்டு வந்தது. அல்லேலூயா! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா! இந்த ஞானத்தினால கர்த்தர் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை தேவன் நிரப்ப வேண்டும். ஆமென், ஆமென். அப்ப கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும். மாத்திரமல்ல, இந்த தேவ பக்தி மற்றொரு காரியத்தை நமக்கு செய்கிறது. வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 22:4. Thank you Jesus. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஐஸ்வர்யம், மகிமை, கனம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட கொடுப்பார். அல்லேலூயா! அதுல எதோடு தேவன் சொல்லுகிறார்? மனத்தாழ்மை. அல்லேலூயா! தேவ பக்தியோடு இணைகிற இன்னொரு நண்பன் யார் தெரியுமா? மனத்தாழ்மை. ஆமென். முதல்ல நம்ம பார்த்தோம், தேவ பக்தியோடு கூட இணைகிற முதல் மனிதன் யாரு? ஞானம், தேவ ஞானம். ஐயோ, தேவனுக்கு விரோதமா நான் எப்படியா பாவம் செய்வேன்? அவர் எப்படி என்ன கிருபையா ரட்சித்தாரு? எபேசியர் 2:13 படி நான் எவ்வளவு தேவனுக்கு தூரமாய் இருந்தேன், ஆனால் கிருபையாய் அவருடைய இரத்தத்தினால் என்னை ரட்சித்து என்னை அவருடைய பிள்ளையா மாத்தினாரு. இனி நான் அவருக்கு விரோதமா எப்படி பாவம் செய்வேன் என்று நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா! தம்முடைய வரங்களினால் நம்மை அலங்கரிக்கிறார், நம்மை அழகு பார்க்கிறார், நம்மை ஊழியம் செய்யும்படி அதை நம்மை தூண்டுகிறார், நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். இரண்டாவது பாருங்க, இந்த மனத்தாழ்மையை தேவன் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா! மனத்தாழ்மை. என் அன்புக்குரியவர்களே, நான் சொன்னது மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால எங்க தேட்டர் பெரிய, அங்கதான் படம்லாம் ரிலீஸ் ஆகும், பெரிய தேட்டர். அதனால படம்லாம் அங்கதான் ரிலீஸ் ஆகும். அதனால ஊர் எங்க திருநெல்வேலி பக்கத்துல நாசரேத்து, இந்த சைடு பார்த்தீங்கன்னா தென்காசி, இப்படி பல ஊர்கள் இருக்கும். எல்லா ஊர்ல இருந்து வேன் பிடிச்சலாம் வண்டியை எடுத்துட்டு வருவாங்க புது படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா. எனக்கு உள்ளத்துல ஒரே பெருமை, டே அப்பா எவ்வளவு பெரிய தேட்டர் நாங்க வச்சிருக்கிறோம், எத்தனை ஊர்ல இருந்து வேன்லாம் பிடிச்சிட்டு எங்க தேட்டருக்கு தேடி வர்றாங்க, எத்தனை ரசிகர் மன்றம் அப்படின்னு போட்டு வேன் வேணா வரும். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஏதாவது ஒரு ஹீரோ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வேணா வரும் பொழுது எங்க அப்பா ரூம் மேல இருக்கும் ஆபீஸ்ல, அங்க இருந்து பார்ப்பேன். டே அப்பா பெருமை, உள்ளத்துல எல்லாம் பெருமை தான். அந்த நேரத்துல இயேசுனை ரட்சித்த பொழுது அதே ஜனங்கள் வரும் பொழுது என்னுடைய உள்ளம் வெட்கத்தினால் நிறைந்திருந்தது. ஆண்டவரே என்னை மன்னியும், ஐயோ வீண் பெருமையில் நான் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தேனே, ஆண்டவரே தயவு செய்து என்னை மன்னியும். இத்தனை ஜனங்கள் பாவத்திலே நடத்துகிறாய், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனாய் நான் இருக்கிறேனே, என்னை மன்னியும். எவ்வளவுக்கு அதிகமாய் நான் பெருமையில் இருந்தேனோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம்
மனத்தாழ்மையை உண்டு பண்ணியது. அவருடைய ரட்சிப்பின் வல்லமை என்னை நிரப்பும். ஒரு மனத்தாழ்மை தேவன் உண்டு பண்ணுவார். நான் அப்படியே திருநெல்வேலியிலிருந்து கோயம்புத்தூருக்கு கார்ல போகும் பொழுது அந்த பழனிக்கு நடந்து போய் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், உங்க அப்பாவும் இப்படி தானப்பா நடந்து போயிட்டு இருக்கிறவங்க, அவர்களை பார்க்கும் பொழுது உங்க அப்பாவாக எண்ணி நீ ஜெபம் பண்ண, அவளுக்காக ஜெபம் பண்ண. ஒரு மனத்தாழ்மை தேவன் உண்டு பண்ணுவார். இதற்குத்தான் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்கு மனத்தாழ்மை உண்டு பண்ணும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யம் இல்லைன்னு சொல்றீங்களா? கனம் இல்லைன்னு சொல்றீங்களா? எல்லாரும் மத்தியிலும் வெட்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த மனத்தாழ்மையோடு இணைந்து, அப்பா நான் உம்மை தேடுகிற அந்த பயத்தை எனக்கு உள்ளத்துல வையும் சொல்லி பாருங்க. உங்களுக்கு கனம் தேடி வரும், உங்களுக்கு ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும், உங்கள் கரங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். தேவன் என்னென்ன திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அத்தனை திட்டமும் நிறைவேறும். தேவன் விரும்புகிறபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொண்டால் போதும். அல்லேலூயா. அதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணுங்க. கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்தது என்ன? தேவ பயம். தேவ பயம், தேவன் மேல இருந்த பக்தி, அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அதே போல இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது என்ன? தான தர்மம். தான தர்மம் செய்ய அவன் மறக்கவே இல்லை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழை என்பது ஏதோ வார்த்தையின்படி எழுதப்பட்ட ஏழை அல்ல. ஏழை ஊழியர்களை நாம் தாங்கும் பொழுது, திருச்சபைக்காக சுவிசேஷ பணிக்காக நாம் ஊழியத்தை தாங்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதி அப்போஸ்தல திருச்சபை தேவன் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அங்கு இருந்த விசுவாசிகள் தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவாக எண்ணினார்கள். யாருக்காவது கஷ்டம்னா அதை விற்று அவர் மற்றவர்களை விசாரிக்கிற ஒரு உள்ளம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவருடைய அபிஷேகம் அவர் மேல இறங்கியது. தங்களுக்கு உண்டானதை கூட சில சமயம் விற்று அப்போஸ்தலருடைய பாதங்களிலே வந்து வைக்கிற ஒரு பழக்கம் அந்த நாட்களிலே இருந்தபடியினால் கர்த்தர் திருச்சபை ஆசீர்வதித்தார். அதை பழுகி பெருகும்படி செய்தார். அல்லேலூயா. அதுவும் நம்முடைய கடமை. பிரியமானவர்களே, தான தர்மம் செய்ய மறவாதீர்கள். அப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அப்பொழுது உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பார். அதையும் நம்ம செய்யணுங்க. எலியா என்ற பக்தனுக்கு ஒரு ஏழை விதவை செய்த காரியம் என்ன? அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், அந்த விதவையினுடைய வீட்டிற்கு நீ கடந்து போ, நான் உன்னை போஷிப்பேன். யோசித்து பாருங்க. கிராமத்துக்கு போனோம், ஒரு தூர இடத்துக்கு போனோம், அது விதவையான ஒரு பெண்ணிட்ட போனோம். யோசித்து பாருங்க. கையில ஒன்றும் இருக்காது, பஞ்சம் எங்கும். அங்க நீ போ என்று சொன்னார். அவளும் என்ன சொன்னார்? என்கிட்ட கடைசியா கொஞ்சம் மாவு என்ன இருக்குங்க, இதை நாங்க சுட்டு சாப்பிட்டு மடியலாம் என்று நாங்கள் இருக்கிறோம். எனினும் நீர் ஊழியக்காரர், நீர் வந்து விட்டீர், உம்மை நான் பட்டினியாய் அனுப்புவதில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஊழியன் சொன்னான், முதலாவது நீ கொண்டு வந்து கொடு, அப்பொழுது நீ ஆசீர்வாதத்தை பார்ப்பாய். அல்லேலூயா. சொன்ன பொழுது அதை அப்படியே கீழ்ப்படிந்தாள். அவள் அப்படியே கீழ்ப்படிந்தாள். அதுதான் அந்த இடத்துல அற்புதத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. உடனே அதை செய்தாள். இல்லைங்க, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், என் பையனுக்கு நான் கொஞ்சம் கொடுத்துறேன், நான் கூட வேண்டாங்க, என் பையனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு உங்களுக்கு கொண்டு வரேன்னு கூட சொல்லலை. முதல்ல ஊழியக்காரன் இடத்துல வந்து கொடுத்தால் பாருங்க, தேவன் அதை ஆசீர்வதித்தார். அந்த பஞ்ச காலம் அந்த தேசத்தில் தீரு மட்டும் அங்கிருந்த எண்ணெயும் குறையவில்லை, மாவும் குறையாதபடிக்கு கர்த்தர் அதை பழுகி பெருக செய்தார். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதை பழுகி பெருக செய்வார். தான தர்மம் செய்ய மறவாதீங்க. அப்படிப்பட்ட பலிகள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக அவன் செய்தது என்ன? குடும்பமாய் இணைந்து அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. கொர்நேலியுடைய வாழ்க்கையில காணப்பட்டது என்ன?
அவன் குடும்பமா இணைந்து ஜெபிக்கிறவனாயிருந்தான். யோசித்து பாருங்க, அவன் யூதன் அல்லாத ஒரு மனிதன், யூதன் அல்லாத மனிதன், 100க்கு அதிபதி, 100 பேரு அவன் சொன்னா கீழ்ப்படியணும், அப்படிப்பட்ட ஆள். ஆனா அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, அபிஷேகம் இல்லை. ஆனா தேவன் அந்த குறைவை பார்த்து எப்படியாவது அவனை நான் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி அவனை ஞானஸ்நானம் எடுக்க வைத்து அவனை திருச்சபையிலே குடும்பமாய் இணைக்க வேண்டும், அவனை நான் இணைக்க வேண்டும், அவன்தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்தார். முதல் அப்போஸ்தலனாகிய பேதுருவை, முதல் போதகனாகிய பேதுருவை தேவன் அவனை ரட்சித்து அவனை ஞானஸ்நானம் கொடுத்து அவனை திருச்சபையிலே இணைக்கும்படி கர்த்தர் முதல் அப்போஸ்தலனை அந்த வீட்டிற்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கிறவளா இருக்கும் பொழுது அது உங்களுக்கு பாக்கியம், அது உங்களுக்கு நம்பிக்கை. பிரியமானவர்களே, அந்த இடத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுவார். மத்தேயு 18:20 சொல்லுகிறது, நீங்கள் அப்படி கூடி ஜெபிக்கும் பொழுது அவர் உங்கள் வீட்டில் உங்களோடு கூட தங்கி இருப்பார். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறபடி ஒவ்வொரு நாளும் வந்து அவர் உங்கள் குடும்பத்தில் உங்களை விசாரிப்பார். உபாம் 6:7 சொல்லுகிறபடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல போதனையை சொல்லி 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 நீங்கள் வளர்ப்பீர்கள். நீங்க அவங்க எந்திரிக்கும் பொழுது அவங்களுக்கு சொல்லுவீங்க, அவங்க படுக்கும் பொழுது நீங்க சொல்லுவீங்க, உட்காரும் பொழுது சொல்லுவீங்க, சாப்பிடும் பொழுது அவளுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வரும். அங்கே பிரிவினை இருக்காது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்காது, பிள்ளைகள் பெற்றோர்கள் நடுவே கீழ்ப்படியாமை என்கிற உணர்வே இருக்காது. குடும்பமாய் நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் அந்த வீட்டில் இருக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்றவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வீட்டெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா? குடும்பமா இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எனக்கு ஒரு மகன் உண்டு, +1 படிக்கிற இன்னொரு மகன் உண்டு. 2 பேருக்கும் ஒரு மியூசிக்கை கையில் கொடுத்துருவேன். அவங்க 2 பேரையும் ஒரு பாட்டு பாட சொல்லுவேன். அதன் பின்பு நானும் என்னுடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் இணைஞ்சு ஒரு அதிகாரத்தை வாசிப்போம். அதன் பின்பு அந்த அதிகாரத்தில் இருக்கிற சாராம்சத்தை நான் எடுத்து சொல்லுவேன். அதன் பின்பு 2 பிள்ளைகளையும் நான் ஜெபிக்க சொல்வேன். ஆண்டவர் உங்களோடு கூட இன்று பேசின இந்த வார்த்தைகளை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள் என்பேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட்டிருப்பார். 2 பிள்ளைகளும் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்களேன். உங்க வீடு ஒரு குட்டி மோட்சம் போல இருக்கும். ஆண்டவர் உங்க சந்ததி அப்படி ஆசீர்வதிப்பாருங்க. அப்போஸ்தலர் 2:17 சொல்றார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். மூப்பர்கள் தரிசனங்களை பார்ப்பீங்க, வாலிபர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பாங்க. உங்கள் எல்லார் மேலும் நான் என்னுடைய ஆவியை, ஊழியர்களா அவர்களுக்கு தீர்க்க தரிசன ஆவியை நான் ஊற்றுவேன். யாரையும் நான் விட்டுற மாட்டேன். வயதானவங்க, சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், எந்த வித்தியாசம் தேவனுக்கு கிடையவே கிடையாது. நம்முடைய ஆவியை ஊற்ற அவர் காத்திருக்கிறார். அவர் விரும்புகிறதெல்லாம் என்ன? குடும்பமாய் நம்ம இணைஞ்சு ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க அதை செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு கொர்நேலியுவை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்க வீட்டில் ரட்சிக்கப்படலையா? ஜெபம் பண்ணுங்க. எங்க அப்பா ரட்சிக்கப்படாம இருந்தாங்க. 3 பெரிய விக்கிரக கோயில் எங்க ஊர்ல கட்டியிருந்தாங்க. ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சின்ன ஆலயத்தில் போய் தனியா இருந்து அழுவாங்க. ஏசப்பா, என் பிள்ளைகளை ரட்சிங்க, என் கணவரை ரட்சிங்க, தயவு செய்து நாங்கள் குடும்பமாய் உமக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. என்னுடைய தகப்பனாரை 62வது வயதுல கர்த்தர் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு திருச்சபையில முதல் ஆளாய் இருந்து ஆராதனை செய்கிற நபராய் தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சினிமா தியேட்டரே மூடப்பட்டது. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து இன்னைக்கு முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார், உங்களையும் ரட்சிப்பார். உங்க வீட்டாருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு நாள் உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கொர்நேலியுவை நேசித்து அவனை ஆசீர்வதித்து திருச்சபையில இணைத்த தேவன் உங்களையும் இணைப்பார். உங்கள் மூலமாக அநேக கொர்நேலியுவை ரட்சித்து ஆண்டவர் திருச்சபைக்கு அழைத்து வருவார். அல்லேலூயா. உங்களை பேதுருவை போல கர்த்தர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க நடந்து போவீங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இந்த வீட்டுக்குள்ள போ, இந்த வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு, இந்த வீட்டாருக்காக நீ ஜெபம் பண்ணு, நோயில் இருக்கிற இந்த நபருக்காக ஜெபம் பண்ணு, நான் அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறேன். ஐயோ, அந்த பிள்ளை கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ரட்சிப்பை கொடுத்தா திருச்சபையில எனக்கு நான் காத்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை தெளிவாய் நீங்கள் கேட்பீர்கள்.
ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவாவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒரு 5 நிமிஷம் தான். நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா, முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு கொள்வீங்களா? அல்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? அல்லது முழங்கால் படியிட முடியலன்னா எந்திரிச்சு நீங்க நீக்கலாம். ஹல்லேலூயா. எப்படியோ நீங்க ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஏசப்பா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நாங்க சேவிப்போம் ஆண்டவரே. ஒருவர் கூட ரட்சிப்பு பெறாம ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு ஆண்டவரே அப்பா நான் எப்படி நான் மட்டும் வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அப்பா? ஆண்டவர்ட்ட உரிமையோடு கேளுங்க. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் எல்லாரும் வந்து ஆமென் ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளணும், தான தர்மம் செய்யணும். ஹல்லேலூயா. தேவ பக்தியோடு கூட உம்மை நாங்க தொழுது கொள்ளணும்ப்பா. ரபந்தர்பி ஷபரபந்த துரிக்கந்தரபா, பயத்தோடு கூட தேவ பயத்தோடு கூட அப்பா நாங்க தொழுது கொள்ளணும்ப்பா, ஆராதனை செய்யணும்ப்பா, ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் நாங்க மாறணும்ப்பா. ரபந்தர்பி ஷபரபந்த துரிக்கந்தரபா, உற்சாகமாய் கொடுக்கிறவளா எங்கள் கரங்களை பயன்படுத்துங்கப்பா. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவருடைய வல்லமை அப்படி உங்களை நிரப்புகிறது. இந்த ஊழியத்தை நான் எந்த விதத்தில் தாங்கட்டும் ஆண்டவரே, ஜெப வீரனாய் தாங்கட்டும் அப்பா ஆண்டவரே, அல்லது காணிக்கையின் மூலமாய் தாங்கட்டுமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருடைய வல்லமை அப்படி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவருடைய கனம் மகிமை ஐஸ்வர்யம் உங்களை தேடி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க அந்த அக்கினியை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த அக்கினியை. உரபா ஷபரபந்த துரிக்கந்தரபா. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆலயத்தை ஆண்டவர் எங்களுக்காக நீர் கட்டி எழுப்பி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் இந்த முழு பட்டணத்தையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அப்பா ஹல்லேலூயா எல்லாரையும் ஆமென் திருச்சபையில இணைக்க வேண்டும் என்பதற்காக தானே அப்பா எங்களுக்கு நீ இந்த திட்டத்தை தந்திருக்கிறீங்க. அந்த திட்டத்துக்கு என்னை நீங்க பயன்படுத்துங்கப்பா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரபந்தர்பி ஷபபபபபபபபபா. ஆண்டவர் உங்கள் கரங்களை பார்க்கட்டும், உங்க கரங்களுக்குள்ள அந்த வல்லமையை கர்த்தர் வைக்கட்டும். ரபந்தர்பி ஷபரபந்த துரிக்கந்தே. ஆத்துமாக்களை ஆண்டவரே நானும் ஆதாயம் பண்ணட்டும் அப்பா. ஆண்டவரே வெறும் கையா நான் மோட்சத்துல வந்து நிக்க கூடாதுப்பா. என்னை நீங்க உருவாக்குங்கப்பா, என்னை உருவாக்குங்கப்பா, என்ன பேதுருவை போல உருவாக்குங்கப்பா. நான் அருவருப்புன்னு ஓடிடக்கூடாது ஆண்டவரே. யாரையும் பார்த்து நான் அருவருப்புன்னு ஓடிடக்கூடாதுப்பா. அன்னைக்கு பேதுரு அப்படித்தான் யூதன் அல்லாத மற்ற மனிதர்களை அருவருப்பாக பார்த்தான் ஆண்டவரே. ஆனால் அவனுக்குள் ஒரு ஆத்தும பாரத்தை வைத்தீர். அவன் மூலமாய் ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தினீரே. என்னையும் நீர் அப்படி மாற்றும் ஆண்டவரே. என் மேல அந்த வல்லமை வைங்கப்பா. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரபந்தர்பி ஷபபபபபபபபா ரிபிகந்தர்பி ஷபரபந்த துரிக்கந்தரபா. இப்பொழுது ஆண்டவருடைய மகிமை அப்படி உங்க கரங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. எவர்களை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கைகளை வைக்கிறீர்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தில் கைகளை வைப்பீர்களோ அவர்களுக்குள் இருந்த பிசாசுகள் விலகி ஓடும். இயேசுவின் நாமத்தில் கைகளை வைப்பீர்களோ நோயாளிகள் விலகி ஓடும், எல்லா நோயும் விலகி ஓடும். ரபந்தர்பி ஷபரபந்த துரிக்கந்தே. அவர்களை ரட்சித்து அவளை திருச்சபையில இணைக்கிற பாத்திரமாய் அத்தோடைய வல்லமை உங்கள் கரங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் கூட கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. இப்போ உங்க கரங்களுக்குள்ள அந்த வல்லமை பாய்கிறது. உங்க கைகளுக்குள்ள அந்த வல்லமை பாய்கிறது. ரிசி 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 ரிசி. இப்பொழுது அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது நான் அதை உணர்கிறேன். என் கரங்களுக்குள்ள அதை உணர்கிறேன். அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ரிசி 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 ரிசி. தேவனுடைய மகிமை உங்கள் வீட்டிற்குள் பாய்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களுடைய வீட்டிற்குள்ளும் பாய்கிறது. ரட்சிப்பை பெறாத உங்கள் வீட்டார் நபருக்குள்ளும் பாய்கிறது. அப்படியே சுகமளிக்கிற வல்லமை பாய்கிறது. எல்லா இடங்களிலும் இயேசு நல்லவர் 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 என்கிற தொனி. ஆமென். இயேசுவே ரட்சகர் 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 என்கிற தொனி. இயேசுவே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் 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 என்ற தொனி. ஹல்லேலூயா. இயேசுவே நம்மை சுகமாக்குகிறவர் சுகமாக்குகிறவர் என்ற தொனி. இயேசுவே நம்மை விடுவிக்கிறவர் விடுவிக்கிறவர் என்கிற தொனி. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் அழைத்து அவனை ரட்சித்து அவனை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சேர்க்கிறவர் என்கிற தொனி. ஆமென். உங்கள் மூலமாய் தொனிக்கிறது. அல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. Receive, 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 receive the mighty, glorious presence of God. நன்றி சுவாமி. அப்பா உமக்கு நன்றி அப்பா. அருமையான எங்க போதகர் ஐயாவுக்காக நன்றி சுவாமி. பல ஆண்டுகளாக அவளை பார்க்கணும் சொல்லி அப்பா ஆண்டவரே மகள் கிறிஸ்டி படிக்கும் பொழுதிலிருந்து பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவோ நான் வாஞ்சித்திருக்கிறேன் அப்பா. ஆனால் இந்த நாளிலே சுவாமி அன்பு சகோதர ஜெபம் மூலமாக ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அப்பா போதகரோடு பேசி ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் சுவாமி. அருமையான இந்த தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் அவள் மத்தியிலே ஒரு சாட்சி சொல்லி அப்பா அவங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் பாராட்டின இந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. உமக்கு நன்றி அப்பா. எங்கோ பிறந்தேன் எங்கோ வளர்ந்தேன், உமக்கு விரோதமாய் எவ்வளவோ தூரமாய் ஓடிக்கொண்டிருந்தேன் சுவாமி. ஆனால் கிருபையாய் ரட்சித்து அப்பா இன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நடுவே ஒரு சாட்சியாய் நிறுத்தினீரே சுவாமி.
சுவாமி. அதற்காக நன்றி அப்பா. இவளுக்காக நான் ஜெபிக்க ஒரு விதத்தில் நான் தகுதியுடையவன் அல்ல சுவாமி. ஆனாலும் கூட அப்பா, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, உங்க அன்பின் பிரசன்னமே அவளோடு இணைந்து ஜெபிக்க அப்பா என்னை நான் ஒப்பு கொடுத்தேன் சுவாமி. நீங்க தொடர்ந்து நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த திருச்சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பழுகி பெருக செய்யுங்க. இன்னும் புதிய புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவரே அப்பா இந்த திருச்சபையில இணைக்கப்பட்டு உங்க நாம மகிமைப்படட்டும். முழு பரலோகமே சந்தோஷப்படட்டும் சுவாமி. எங்களை படைத்த எங்கள் தேவன், எங்களை ரட்சித்த எங்கள் தேவன் எப்பொழுதும் சந்தோஷத்திலே களிகூற, ஹல்லேலூயா, தேவ தூதர்கள் களிகூற அப்பா இந்த திருச்சபை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் போதகரோடு இணைந்து எல்லா தேவ பிள்ளைகளும் ஊழியம் செய்தப்பா உன் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க சுவாமி. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.